ஹாய் செல்லக்குட்டி, செல்லக்குட்டியை பாருங்க. ஒரு நாய் வந்து கடிச்சிட்டு போச்சுன்னு சொன்னேன்லப்பா, அந்த நாயினால் 2 குட்டி செத்து போச்சுப்பா. நேற்று ஒரு குட்டி செத்து போச்சு, இன்றைக்கி ஒரு குட்டி செத்து போச்சு. பாருங்கள், குழி நோண்டி போட்டுட்டு போனேன். முதல்ல ஃபஸ்ட்டு காமிச்சில்ல, ஒரு நாய் வந்து கடிச்சிருச்சுப்பா அந்த கருப்பு குட்டி. ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. திருமாலே ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இங்கே ஒரு குட்டி பாய்ச்சிருக்கேன், இங்கே ஒரு குட்டி பாய்ச்சிருக்கேன். 2 குட்டி செத்து போச்சு இன்றைக்கி. நேற்று ஒரு குட்டி செத்துச்சு, இன்றைக்கி ஒரு குட்டி செத்துச்சு. போட்ட 7 குட்டியில் இன்னும் 5 குட்டி இருக்குது. 5 குட்டி இருக்குப்பா. இன்னும் என்ன பண்ணுறது? உயிரோடு இருந்து பெருசாகி வளர்ந்து மனுஷங்கிட்ட அடி வாங்கி, கல்லடி வாங்கி, கட்டை அடி வாங்கி இது வாங்கிறதுக்கு இந்த குட்டியிலே சாகிறது எவ்வளவோ நல்லதுப்பா. இப்படி சொல்கிறேன்னு யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க. ஏன்னா நான் பார்த்துட்டேன்ப்பா, நிறையா நாய்க்குட்டிங்களை பார்த்துட்டேன், நிறையா நாய்களையும் பார்த்துட்டேன். ஏதோ நம்மளால் முடிஞ்சது அவ்வளோதான்ப்பா. என்ன இது எதுவும் யாரையும் எதுவும் சொல்லிக்க முடியலப்பா. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இங்கே அது செத்து போனால் கூட புதைக்கிறதுக்கோ பாவம்னு சொல்லி பார்க்குறதுக்கோ ஆள் கிடையாது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு குழியை நோண்டி புதைப்போம், அவ்வளோதான். என்ன சொல்கிறீங்க? அது ரோட்டில் கிடந்து நாற்றம் எடுத்து அசிங்கமாக கிடக்கிறதுக்கு ஏதோ நம்மளால் முடிஞ்சது. என்னப்பா பாவம்ப்பா, இதுங்களா பாவம். என்னால் முடிஞ்சது பால் வைப்பேன், சாப்பாடு வைப்பேன்ப்பா, அவ்வளோதான். அதுக்கு மீறி என்னால் எதுவும் பார்க்க முடியாதுப்பா. ஏன்னா எங்கள் வீட்டில் 2 நாய் இன்னைக்கு தான். அதுங்களை பார்க்கவே எனக்கு கரெக்டாக இருக்குது. இதுங்களை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறேன்ப்பா, அவ்வளோதான். என்ன பண்ணுறது? இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று வந்து படுத்துருக்கு. இது எங்கள் கேட்டுக்கிட்ட வந்து படுத்துருக்கு. இதனால தான்ப்பா எனக்கு சண்டை வருது. இங்கே ஏதோ நம்மளால் முடிஞ்சது. கடவுள் எனக்கு மட்டும் ஒரு சொந்த வீடை கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்க. என்னால் முடிஞ்ச என் திருநாய்களை நான் பாதுகாப்பேன்ப்பா. ஆல்ரெடி என்கிட்டே 2 நிற்கிதுங்களா. இதுங்களை பார்க்கவே எனக்கு கரெக்டாக இருக்குது. 2வது வாடகை வீட்டில் இருக்கிறதுனால நான் இருக்குன்னு சொன்னாவே வீடு இல்லைங்கிறாங்கப்பா. இதுங்களாலே நம்ம ரொம்ப என்ன பண்ணுறோம், கஷ்டப்பட்டு வீடு பார்க்க வேண்டியதாக இருக்குது.